Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப வேணும் கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 3மே நம்ம கலந்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். அடுத்தது நல்லா அலசி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம தண்ணியில் ஆட் பண்ண பிறகு இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பெரிய சைஸ் தக்காளியும் 1 ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கூட்டுக்காக வேக வைக்கிறோம். ஸோ ரொம்ப குழைய வேகாமல் கொஞ்சம் பருப்பு நம்ம மலர வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகட்டும். அடுத்ததாக நாம் கத்திரிக்காய் கட் பண்ணி போகிறதுக்காக கொஞ்சமான தண்ணியில் கல் உப்பு கலந்து வச்சுக்கிறேன். இதில் நாம் கத்திரிக்காய் இது போல் பொடியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது போல் உப்பு கலந்த தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா கருக்காமல் இருக்கும். பாருங்கள், பருப்பு நான் இந்தளவுக்கு மலர வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப குழையாமல் இந்தளவுக்கு இருந்தால் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அது கூடவே 5 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிக்கும் போது நீங்கள் சோம்பு கூட நீங்கள் முழுசாக ஆட் பண்ணி நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சோம்பு பவுட்ரு தான் ஆட் பண்ணுறேன். அதனால் இந்த இடத்துல ஆட் பண்ணல. ஆனால் இப்படி நீங்கள் தாளிக்கும் போது அந்த ஃப்ளேவர் வீடு முழுக்க மணக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் வதக்கின பிறகு இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நாம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதக்கும் போதே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பருப்பில் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குறைவாகவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குறைவாக தான் நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக நான் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கத்திரிக்காய் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கு. அதாவது ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்கிற காரம், உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறையவே ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு ஆட் பண்ண பிறகு பருப்பும் கத்திரிக்காயும் சேர்ந்து நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நமக்கு கரெக்டான பதம் வந்துடும். இப்போது இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து தாளிக்கும் போது சோம்பு ஆட் பண்ணல. நீங்கள் அப்போ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணி அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு கொடுங்க. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, வெண்பொங்கலுக்கு கூட இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஒயிட் ரைஸோட கூட நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது போல் ஒரு முறை நீங்கள் கத்திரிக்காய் கூட்டு செஞ்சு கொடுங்க. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் கூட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.